இப்போ இரண்டாவது பகுதிக்குள்ள நுழையிறோம். சங்க இலக்கியங்கள், தமிழ்ச் சங்க இலக்கியங்கள்ல உள்ள பல பல ஆழமான கருத்து. இதுல என்ன ஒண்ணு விஷயம்னா, சங்க பாடல்லாம் நமக்கு படிச்சா புரியாது. கவிஞர் என்ன பண்ணாருன்னா அதெல்லாம் எளிமைப்படுத்தி சாதாரணமா சினிமா கொட்டாயில உட்காந்து சினிமா பார்க்கக்கூடிய ஒரு காமன் ஆடியன்ஸ் அவனுக்கு புரியும்படியாக அதை கொண்டு வந்து சேர்த்தார். இதுக்கு சில உதாரணம் பார்ப்போம். முதல் உதாரணம், இந்த குறுந்தொகைன்னு ஒரு தமிழ் இலக்கியம். அதெல்லாம் 40வது பாடல். ஒரு காதலன் காதலி சந்திக்கிறார். காதலன் காதலியை பார்த்து சொல்றான், யாயும் ஞாயும் யாராகியரோ, எந்தையும் உந்தையும் எம்முறை கேளீர், யானும் நீயும் எவ்வழி அரிதும், செம்புல பயனீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே. பெண்ணே, உங்க அம்மா யாரோ எங்க அம்மா யாரோ, உங்க அப்பா யாரோ எங்க அப்பா யாரோ, இவாளுக்குள்ள சம்பந்தமே கிடையாது. நேத்திக்கு வரைக்கும் நானும் யாரோ நீயும் யாரோ, ஆனா இன்னைக்கு ரெண்டு பேரும் கலந்துட்டோமா. எதை போல கலந்தோம்னா அதுக்கு ஒரு ஓமை சொல்றா பாருங்க அந்த பாட்டுல. செம்மண்ணுல மழை பெஞ்சதுன்னா அந்த செம்மண்ணும் மழை தண்ணீரும் கலந்து சேராகும். அந்த சேரானதுக்கு அப்புறம் மழை தண்ணீரையும் மண்ணையும் தனியா பிரிக்க முடியாது. நீங்க சேருல இது மண்ணு இது தண்ணீர்னு எடுக்க முடியாது. ஒன்றோடு ஒன்றாக கலந்துரும். வேறு வேறுன்னு இல்லாதபடி கலக்கும். அப்படி நாம கலந்துட்டோங்கிறோம். இதான் பாட்டோட சாரம். ஆனா இந்த பாட்டை நான் சொன்னா யாருக்கா புரியுறதான்னு சொல்லுங்க. யாயும் ஞாயும் யாராகியரோ, எந்தையும் உந்தையும் எம்முறை கேளீர், யானும் நீயும் எவ்வழி அரிதும், செம்புல பயனீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே. யாரோ யாரோ இருந்தோம், இப்ப கலந்துட்டோம். வேறு வேறுன்னு பிரிக்க முடியல. மண்ணையும் தண்ணியும் சேத்துலேருந்து எப்படி பிரிக்க முடியாதோ கலந்துட்டோம். இதை எளிமைப்படுத்துறார் கவிஞர். வாழ்க்கை படகு படத்துல, நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ, இன்று முதல் நீ வேறோ நான் வேறோ, காணும் வரை நீ எங்கே நான் எங்கே, கண்டவுடன் நீ இங்கே நான் அங்கே. முடிஞ்சு போச்சு. இது மட்டும் இல்ல, இதுக்கு ஒரு சரணம் எழுதுறார் பாருங்க. அதுல ஒரு திருக்குறள். திருக்குறள்ல 1094வது குறள். யான் நோக்கும் காலை நிலம் நோக்கும், நோக்கா கால் தான் நோக்கி மெல்ல நகும். ஏன்னா இந்த பெண்களுக்கு நாணம் ரொம்ப அதிகமா. அதனால இந்த தலைவன் தலைவியை பார்க்கும்போது அவன் நிமிர்ந்து இவனை பார்க்க மாட்டாளாம். நாணத்தோடு இப்படி தலை குனிஞ்சுட்டே இருப்பானாம். ஆனா இவன் ஒரு நிமிஷம் வீரத்தோடு வானத்தை பார்க்கிறேன்னு அப்படி கொஞ்சம் நிமிர்ந்தான்னா, அந்த சின்ன சைக்கிள் கேப்ல இவ அப்படி நிமிர்ந்து அவன் முகத்தை பார்த்துட்டு வெக்கப்பட்டு சிரிச்சுட்டு திரும்ப தலை குனிஞ்சிருவானாம். அப்ப நான் உன்னை பார்த்துட்டே இருக்கேன், பார்க்கும் போதெல்லாம் நீ கீழே பார்த்துட்டு இருக்க, நான் கொஞ்சம் அப்படி மேல பார்த்தேன்னா டக்குன்னு என்னை பார்த்துட்டு சிரிச்சுட்டு திரும்ப கீழே குனிஞ்சுடுறியே. இது குறள்ல சொன்னா நமக்கு என்னது புரியுறது? யான் நோக்கும் காலை நிலம் நோக்கும், நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகும். இது நமக்கு புரிகிறாப்புல சரணம் எழுதுறார் பாருங்க. உன்னை நான் பார்க்கும்போது மண்ணை நீ பார்க்கின்றாயே, விண்ணை நான் பார்க்கும்போது என்னை நீ பார்க்கின்றாயே, நேரிலே பார்த்தால் என்ன நிலவென்ன தேய்ந்தா போகும், புன்னகை புரிந்தால் என்ன பூமுகம் சிவந்தா போகும். பாருங்க, ஒரு டூயட் பாட்டுக்கு ஒரு குறுந்தொகையும் ஒரு திருக்குறளையும் இணைத்து ஒரு கவிஞர் டூயட் பாடியிருக்காருன்னா அவர் சாதாரண கவிஞரான்னு நினைச்சு பாருங்க. இப்ப அந்த பாட்டை கேட்போம். நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ, இன்று முதல் நீ வேறோ நான் வேறோ. நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ, இன்று முதல் நீ வேறோ நான் வேறோ. காணும் வரை நீ எங்கே நான் எங்கே, கண்டவுடன் நீ இங்கே நான் இங்கே. உன்னை நான் பார்க்கும்போது மண்ணை நீ பார்க்கின்றாயே, உன்னை நான் பார்க்கும்போது மண்ணை நீ பார்க்கின்றாயே. விண்ணை நான் பார்க்கும்போது என்னை நீ பார்க்கின்றாயே, விண்ணை நான் பார்க்கும்போது என்னை நீ பார்க்கின்றாயே. நேரிலே பார்த்தால் என்ன நிலவென்ன தேய்ந்தா போகும், புன்னகை புரிந்தால் என்ன பூமுகம் சிவந்தா போகும். நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ, இன்று முதல் நீ வேறோ நான் வேறோ. நம்ம தமிழ்ல சங்ககால மன்னர்கள் அவளுடைய வரலாறு இதெல்லாம் நிறைய சங்க இலக்கியங்கள்ல பாக்குறோம். ஆனா இன்னைக்கு என்ன, இந்த ஜென் ஜி ஜென் ஆல்பா இப்படிலாம் நிறைய பேர் வந்திருக்கா.
இவாளெல்லாம் வந்து உனக்கு சங்கத்தமிழ் மன்னர்களை பத்தி உனக்கு தெரியுமா? அந்த சேரன் ஒருத்தர் ஆட்சி பண்ணார், சோழன் ஆட்சி பண்ணார், பாண்டியன்னா அதெல்லாம் யாருப்பா ஹூ இஸ் ஹின்னு நம்மால் கேட்டு போயிடுவான். கண்டிப்பா கண்டிப்பா. கவியரசர் பண்ண கவியரசர் பண்ண ஒரு மிகப்பெரிய காரியம் பாருங்க. இந்த மன்னர்களுடைய சரித்திரத்தையும் பாட்டுக்குள்ள கொண்டு வந்து வைக்கிறார். இதுக்கு ஒரு உதாரணம் பாருங்க. சிலப்பதிகாரத்துல சேரன் செங்குட்டுவன் செய்த ஒரு சாதனையை பத்தி குறிப்பு இருக்கு. கடவுள் பத்தினி கல்கால் கொண்ட பின் சினவேல் முன்பின் செருவெங்கோலத்து கனக விசயர்த்தம் கதிர்முடி ஏற்றி. இது வந்து சிலப்பதிகாரத்துல உள்ள பாட்டு. என்னன்னா, இந்த கண்ணகி சிலை கண்ணகி சிலைன்னு அரசியல் அடிக்கடி அடிபடுறதே. முதல் கண்ணகி சிலை வச்சவன் யாருன்னா சேரன் செங்குட்டுவன். சேர நாட்டுல வைக்கிறான். அதுக்கு கல்லு இமயமலையில இருந்து கொண்டு வரணுமா. அந்த இமயமலையில கனகன் விசயன்னு ரெண்டு ராஜா ஆட்சி பண்றான். இந்த சேரன் செங்குட்டுவன் இமயமலைக்கு போய் அந்த கனகன் விசயனை போர் புரிந்து தோக்கடிச்சு அங்கேருந்து கல் எடுத்து அந்த கனகன் விசயன் மன்னர்கள் தலையில அந்த கல்லை வச்சு அவ ரெண்டு பேரையும் அழிச்சுன்னு வந்து அதுக்கப்புறம் கண்ணகிக்கு சிலை வைத்தான். இது சிலப்பதிகாரத்துல இருக்கு. தனியா நோட் பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம், இது பாண்டியன் மலையத்வஜன் ஒரு பாண்டியன். இந்த பாண்டியன் என்ன பண்ணானா, இவனை பத்தி அதே பாண்டிய நாட்டை சேர்ந்த பெரியாழ்வார் பாடியிருக்கார். பருப்பதத்து கயல் பொறித்த பாண்டியர் குலபதி போல் திருப்பொலிந்த சேவடியின் சென்னியின் மேல் பொறித்தாய்ன்னு. இந்த பாண்டியன் இமயமலைக்கு போனானா, அங்க உள்ள மன்னர்களை வீழ்த்தினானா. இமயமலைக்கு மேல பருப்பதத்து, பருப்பதம்னா பருவத மலைன்னு அர்த்தம், கயல்னா மீன். பருப்பதத்து கயல் பொறித்த இமயமலைக்கு மீது மீன் கொடியை நட்டு விட்டான். இப்ப ரெண்டு கதையாச்சா. ஒருத்தன் சேரன் செங்குட்டுவன் கண்ணகிக்கு சிலை வைக்கிறதுக்கு கல்ல கனகன் விசயன் தலை மேல கொண்டு வந்தான். இன்னொரு பக்கம் பாண்டியன் மலையத்வஜன் இமயமலையிலேயே போய் மீன் கொடிய நட்டுட்டான். இது சிலப்பதிகாரத்துல இருக்கு, அது பெரியாழ்வார் திருமொழியில இருக்கு. ரெண்டையும் சேர்க்கிறார் கவியரசர். கனக விசயரின் முடித்தலை நெரித்து கல்லினை வைத்தான் சேர மகன், இமய வரம்பினில் மீன் கொடி ஏற்றி இசைப்பட வாழ்ந்தான் பாண்டியனே, அச்சம் என்பது மடமையடா. கனக விஜயரின் முடித்தலை நெரித்து கல்லினை வைத்தான் சேரமணன். ஆ, ஆ, கனக விஜயரின் முடித்தலை நெரித்து கல்லினை வைத்தான் சேரமணன், இமயவரம்பினில் மீன் கொடியேற்றி இசைப்பட வாழ்ந்தான் பாண்டியனே, அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. இப்போ இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா போகும். ஒரே மாதிரியே பார்த்துட்டே வரும். ஒரு காதல் காட்சி சொன்னா நல்லா இருக்கும் இல்லையா? ஆனா அந்த காதல் காட்சிங்கிறது நாம பாக்குற மாதிரி இல்ல, இலக்கிய தரமான காதல் காட்சி. இது எதுல இருந்து வருது அப்படின்னா, நளவெண்பான்னு புகழேந்தி புலவர் பாடியிருக்கார். அதுல உள்ள காட்சி இது அப்படியே கவியரசர் திரைக்கு கொண்டு வர்றார். இருவல்லவர்கள் திரைப்படத்துல தலைவன் காத்திருக்கான். தலைவி கிட்ட சொல்லியிருக்கான், மாலையில் மலர் சோலையில் உன்னை சந்திக்கிறேன், இந்த நேரத்துக்கு இங்க வந்துருன்னு. தலைவி உடனே வரல, ஒரு மணி நேரம் தாமதமா வரா. இவ தாமதமா வந்தது மட்டும் பிரச்சனை இல்ல, வரும்போது அவ தோற்றத்தை பார்க்கறான் தலைவன். அவ கூந்தல் கலைஞ்சிருக்கு, கண்கள் செவந்திருக்கு, வாய் வெளுத்திருக்கு, கையில அணிஞ்சிருந்த வளையெல்லாம் சிதறி போயிருக்கு. இத பார்த்ததும் தலைவனுக்கு சந்தேகம் வந்துருச்சு. வேற என்னை பாக்குறதுக்கு 5 மணிக்கே வர என்ன, நீ 1 ஹவர் லேட்டா 6 மணிக்கு வந்திருக்க, வந்த கோலத்தை பார்த்தாலும் சரியில்லை. அவன் சந்தேகப்பட்டு கேட்கறான். நான் கவிஞர் எழுதுறார், நீ வருகின்ற வழி மீது யார் உன்னை கண்டார், உன் வளை கொஞ்சம் கை மீது பரிசென்ன தந்தார், உன் மலர் கூந்தல் அலைப்பாய அவர் என்ன சொன்னார், உன் வடிவான இதழ் மீது சுவை என்ன தந்தார்னு இவன் கேள்வி கேட்டான். உடனே தலைவி பாக்குறா, என்னப்பா நீ என்னையே சந்தேகப்பட்டுட்டியே, அப்புறம் என்ன இந்த கோலம்னா. அதுக்கு அந்த தலைவி ஒரு விளக்கம் கொடுக்கறாளாம். இதான் நளவெண்பால இருந்து கவிஞர் எடுத்து பதில் போடுறாரு பாருங்க. அவ சொன்னா, என் கூந்தல் கலைஞ்சு கண்ணு சிவந்து வாய் வெளுத்து வளையல் சிதறினது ஏன் தெரியுமா? பொன் வண்டொன்று மலரென்று முகத்தோடு மோத நான் வளை கொண்ட கையாலே மெதுவாக மூட என் கருங்கூந்தல் கலைந்தோடி மேகங்களாக நான் பயந்தோடி வந்தேன் உன் இடம் உண்மை கூற. நான் அண்ணாதான் உன்னை நோக்கி வந்துட்டு இருந்தேன். என் முகம் இருக்கே தாமரை போல இருக்கு, ஒரு பொன் வண்டு அப்படியே பறந்து வந்தது. என் முகத்தை பார்த்தது, என்னடா இது ஒரு தாமரையே நடந்து வருதே அப்படின்னு பார்த்துட்டு
என்கிட்ட தேனை பருகணும், என் முகம்ங்கிற தாமரையில இருந்து தேனை பருகணும்னு வண்டு நேரம் முகத்துல மோத வந்துருத்து. அச்சுச்சோ வண்டு வந்துருத்தேன்னு நான் பதறி போய் இந்த கையால அப்படியே முகத்தை மூடினேனா, இப்படி மூடின வேகத்துல இந்த வளையெல்லாம் ஒன்னோடு ஒண்ணு உரசி அப்படியே சிதறி விழுந்துருத்து. இப்படி கைய கொண்டு போனேனா என் கூந்தல்லாம் கலைஞ்சுடுத்து. பயந்து போனேனா கண்ணு செவந்து வாய் வெளுத்துது. இவ்வளவுதானே ஒழிய நீ சந்தேகப்படுற மாதிரி நான் வேற யாரையும் பார்க்கல, வேற யாரோடையும் உறவாடல. நீ இல்லாமல் யாரோடு உறவாட வந்தேன்? உன் இளமைக்கு துணையாக தனியாக வந்தேன். உன்னை தவிர வேற ஒருத்தனோட போய் நான் உறவாடுவேனா? உன் இளமைக்கு துணை இருக்கணுங்கிறதுக்காக நான் துணை இல்லாம தனியா வந்தேன். நீ தனியா இருப்ப, துணைய தேடுற, அதனால உனக்கு துணையா நான் தனியாக வந்தேன். மத்தபடி வேற ஒண்ணும் இல்லைங்கிறா. இந்த கருத்து எங்க இருக்குன்னா நளவெண்பால இருக்கு. நளவெண்பால புகழேந்தி புலவருடைய பாட்டு பாருங்க. இது ஓரளவு தமிழ் தெரிஞ்சவாளுக்கு அர்த்தம் புரியும். மங்கை ஒருத்தி மலர் கொய்வாள், வாழ்முகத்தை பங்கயம் என்றெண்ணி படி வண்டை, செங்கையால் காத்தாளை, கைமலரை காந்தளென பாய்தலுமே வேர்த்தாளை காணென்றான் வேந்து. மங்கை ஒருத்தி மலர் கொய்வாள், வாழ்முகத்தை பங்கயம் என்றெண்ணி படிவண்டை, செங்கையால் காத்தாளை, கைமலரை காந்தளென பாய்ந்தலுமே வேர்த்தாளை காணென்றான் வேந்து. இப்படி சொன்னா எல்லாருக்கும் புரியாது. பொன் வண்டொன்று மலர் என்று முகத்தோடு மோத, நான் வளைகொண்ட கையாலே மெதுவாக மூட, என் கருங்கூந்தல் கலைந்தோடி மேகங்களாக, நான் பயந்தோடி வந்தேன் உன்னிடம் உண்மை கூறன்னு அற்புதமா அந்த இலக்கியத்தை எளிமைப்படுத்தி காட்டியிருக்கார். அந்த பாட்டை கேட்போம். நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகராணி உனை காண ஓடோடி வந்தேன். நீ இல்லாமல் யாரோடு உறவாட வந்தேன், உன் இளமைக்கு துணையாக தனியாக வந்தேன். நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகராணி உனை காண ஓடோடி வந்தேன். பொன் வண்டொன்று மலரென்று முகத்தோடு மோத, நான் வளை கொண்ட கையாலை மெதுவாக மூட. பொன் வண்டொன்று மலரென்று முகத்தோடு மோத, நான் வளை கொண்ட கையாலை மெதுவாக மூட. என் கருங்கூந்தல் கலைந்தோடி மேகங்களாக, நான் பயந்தோடி வந்தேன் உன்னிடம் உண்மை கூற. என் கருங்கூந்தல் கலைந்தோடி மேகங்களாக, நான் பயந்தோடி வந்தேன் உன்னிடம் உண்மை கூற. நீ இல்லாமல் யாரோடு உறவாட வந்தேன், உன் இளமைக்கு துணையாக தனியாக வந்தேன். இப்போ நம்ம தமிழ் இலக்கியம்னு சொல்லிட்டா திருக்குறளை தவிர்த்துட்டு எந்த இலக்கியமும் சொல்ல முடியாது. கவிஞர் ஒரு பாட்டு பாடினார். பாட்டிலேயே 6 இருக்கு, 6ல தான் ஆரம்பிக்கிறது. 6 திருக்குறளை அந்த பாட்டுக்குள்ள வச்சுட்டார். 6 மனமே 6, அந்த ஆண்டவன் கட்டளை 6, அந்த பாட்டுக்குள்ள 6 திருக்குறளை பாரு. அது என்ன 6 திருக்குறள்? முதல் திருக்குறள் பாருங்க. என்னைக்குமே வாழ்க்கையில உண்மையை பேசினா நிம்மதியா இருக்கலாம். பல பேர் என்ன பண்றா, பொய் சொன்னா நல்லதுன்னு நினைச்சிட்டு இருக்கா. உண்மையை பேசினா எப்போதும் நிம்மதியாக இருக்கலாம். ஒன்றே சொல்வார், ஒன்றே செய்வார், உள்ளத்தில் உள்ளது அமைதி. இது 293வது குறள். தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். 2வது குறள். வாழ்க்கையில என்னைக்குமே இன்பம் வந்ததுன்னு ரொம்ப குதிச்சுடக்கூடாது, துன்பம் வந்ததுன்னு துவண்டும் போகக்கூடாது. ஏன்னா எவ்வளவு பெரிய இன்பமா இருந்தாலும் அதுக்குள்ள ஒரு துன்பம் இருக்கும், எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் அதுக்குள்ள இன்பமும் இருக்கும். இன்பத்தில் துன்பம், துன்பத்தில் இன்பம், இறைவன் வகுத்த நியதி. இது அப்படியே 529வது குறள். இன்பத்துள் இன்பம் விளையாதான், துன்பத்துள் துன்பம் உறுதல் இலன். இன்பத்தில் துன்பம், துன்பத்தில் இன்பம், இறைவன் வகுத்த நியதி. 3வது குறள் கேளுங்க. எப்போதுமே வாழ்க்கையில உண்மையை பேசி நல்லது செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். எல்லாரும் நம்மிடம் மயங்கிடுவாளாம். உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும். குறள். இன்சொலால் ஈந்தளிக்க வல்லார்க்கு, தன் சொல்லால் தான் கண்டு அனைத்து உலகு. 4வது குறள். வாழ்க்கையில எவ்வளவுக்கு எவ்வளவு மேல போனாலும் தலகணம் வந்துடக்கூடாது, பணிவு தான் வரணும். நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும்னு கவிஞர் எழுதினார்.
அங்க குறள் நிலையின் திரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மானப்பெரிது. 5, மனசுல கெட்ட குணம் வந்துருத்துன்னா அவன் மிருகமாயிடுவான். ஆசை கோபம் களவு கொண்டவன் பேசத் தெரிந்த மிருகம். குறள் அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்காய் என்றது அறம். 6வது குறள் வாழ்க்கையில என்னைக்குமே அன்பு நன்றி கருணை உள்ளிட்ட நல்ல குணங்களோடு வாழ்ந்தான்னா அவன் தெய்வத்தை போல கருதப்படுவான். அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம். அப்படியே குறள் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். அப்ப நினைச்சு பாருங்க, ஒரு திரைப்படத்தில் வந்த ஒரு பாட்டுக்குள்ள 6 குறளின் கருத்துக்களை வச்சிருக்கார். இது போல இன்னொரு பாட்டுல 3 குறளின் கருத்து வச்சார். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். அதுல 3 குறள் இருக்கு. முதல் குறள் மானம் பெரியதென்று வாழும் மனிதர்களை மான் என்று சொல்வதில்லையா, மயிர் நீப்பின் வாழா கவரிமான் அன்னார் உயிர் நீப்பர் வானம் மானம் வரின். பூமியில் நேராக வாழ்பவர் எல்லோரும் சாமிக்கு நிகரில்லையா, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். தோன்றின் புகழோடு தோன்றுக அகுதியிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. ஒரு பாட்டுல 3 குறள், இன்னொரு பாட்டுல 6 குறள். இப்ப 6 குறள் பாட்டை 6 மனமே பாட்டை கேட்போம். ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளையாறு. ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளையாறு. சேர்ந்து மனிதன் வாழும் வகைக்கு தெய்வத்தின் கட்டளையாறு. சேர்ந்து மனிதன் வாழும் வகைக்கு தெய்வத்தின் கட்டளையாறு. தெய்வத்தின் கட்டளையாறு. ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளையாறு. ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார் உள்ளத்தில் உள்ளது அமைதி. இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம் இறைவன் வகுத்த நியதி. ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார் உள்ளத்தில் உள்ளது அமைதி. இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம் இறைவன் வகுத்த நியதி. சொல்லுக்கு செய்கை பொன்னாகும் வரும் துன்பத்தில் இன்பம் பட்டாகும். சொல்லுக்கு செய்கை பொன்னாகும் வரும் துன்பத்தில் இன்பம் பட்டாகும். இந்த 2 கட்டளை அறிந்த மனதில் எல்லா நன்மையும் உண்டாகும். எல்லா நன்மையும் உண்டாகும். ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளையாறு. ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளையாறு. இப்ப அப்படியே நாம 3வது பகுதிக்கு போறோம்.